இது ஒரு லெஹங்கா ப்ளவுஸு. இது வந்து நான் எங்கள் பொண்ணுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன். பட் எங்கள் பொண்ணு பாடி லூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 30 தான் வரும். ஸோ இதோட பாடி லூஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19. ஸோ ஃபுல் பாடி 38 வருது. ஸோ இது வந்து 38 சைஸை வந்து நான் இப்போ 30 மாற்ற போகிறேன். 8 இன்ச் கம்மி பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணேன், இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டேன் நான். ஸோ அது பேக் போர்ஷன் இப்போ நான் காட்டினது. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனு ஸ்லீவ். நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டேன். பிரித்து எடுக்கலன்னா இதை கரெக்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக 100% கரெக்ட் பண்ண முடியாது. இப்போ இதை வந்து நான் எப்படி வந்து நான் எங்கள் பொண்ணு சைஸ்க்கு இந்த ப்ளவுஸை மாற்ற போகிறேன்னு பாருங்கள். ஸோ நீங்களுமே ரெடிமேட் எடுத்துட்டா இந்த மாதிரி குழம்பு வேணாம், ஆசையாக இருக்குதுன்னு நிறைய பேர் எடுத்துடுறீங்க. பட் இதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியறதில்ல. பார்த்திங்கன்னா இதோட நெக் விட்டே கிட்டத்தட்ட 8 இன்ச்சுக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. ஸோ இதை சரி பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவீங்க, இங்கே மட்டும் ஒரு டிசைன் வச்சுட்டு அது சரியாயிரும்னு நினைப்பீங்க. ஸோ உங்கள் கஷ்டமும் புரியுது. டெய்லரோட கஷ்டம் என்னென்னா அந்தளவுக்கு காசு கொடுத்தா நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இவ்வளோ வேலை இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நம்ம அந்த காஸ்ட்டை வாங்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் நம்ம பண்ணணும். இப்போ இதை மடிச்சிட்டேன். இப்போ நெக் வித் வந்து என் பொண்ணுக்கு 2 தான் வேணும். ஸோ 2 இருந்தால் போதும் அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு இது இவ்வளோ இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு. ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டிச் போட்டு இதை முடிச்சிடுவோம். இப்போ நான் போடுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிரிச்சுருக்கேன். பிரிச்சுட்டு இதை கட் பண்ணாமே அப்படியே வந்து சரி பண்ணி எதுவும் சரி பண்ண முடியுமோ அதெல்லாம் சரி பண்ணேன். இப்போ வந்து இங்கே ஒரு ஸ்டிச்சு போடுறேன். ஸோ ஸ்டிச் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்கோட ஆகலாம் கம்மியாயிடுச்சு. கண் கூட பார்க்குறீங்களா? ஸோ இந்த இடத்துல எதாவது பட்டன் கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நான் ஹைட்டை பார்க்குறேன், பேக் ஹைட்டை. ஸோ பேக் ஹைட் பார்த்திங்கன்னா அவளுக்கு 13 தான் வேணும். ஸோ கீழே இருந்தால் 13 வைக்க போகிறேன். 13 அதுக்கு மேலே 1/4 இன்ச். ஸோ நெக்கும் நம்மளுக்கு மேலே வந்துடும். ஸோ 13 பார்த்திங்கன்னா இங்கே வருது எனக்கு. அதுக்கு மேலே 1/4 இன்ச் வந்து ஷோல்டர் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஹார்மோலோட அளவு பார்க்க போகிறேன். ஸோ ஹார்மோலோட அளவு அவளுக்கு 4 இருந்தாலும் ஓகே, 5 இருந்தாலும் ஓகே. ஸோ 5 அது கரெக்டாக தான் இருக்குது, அது ஒன்றும் தேவையில்லை. இப்போ பாடி லூஸ் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இருந்தால் போதும் அவளுக்கு. ஸோ பாடி லூஸ் பார்த்திங்கன்னா இங்கே நான் மார்ஜின் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதோட வேலை முடிஞ்சது பேக்கோட. ஸோ இது இன்னொரு தையல் நான் அப்புறமா அடிச்சுக்கிறேன். ஸோ பேக் முடிஞ்சதுங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டோட வேலை என்னன்னா, இதில் ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிறேன். நான் பேக் ஓப்பன் வைக்கலையே, நான் பேக் ஓப்பன் அவள் யூஸ் பண்ண மாட்டான். ஸோ இதை அப்படியே மடித்து போட்டு என்ன பண்ணுறேன்னா, இது இப்படி இப்போ நான் பேக் கட் பண்ணலையா, ஸோ அந்த அகலத்தை தள்ளி வச்சிடணும். நான் இங்கே இதை எவ்வளோ பிடிச்சிட்டு கட் பண்ணணும் இந்த அளவுக்கு இப்போ நான் ஃப்ரண்ட்டில் கம்மி பண்ணணும் அதை. ஸோ இந்த துணியை அப்படியே வச்சு ஃப்ரண்ட்டில். இன்னொன்று என்னென்னா, பேக்கோட ஃப்ரண்ட் ஒரு 1/2 இன்ச் கீழே இருந்தால் தான் அந்த கப்பு போய் கரெக்டாக உட்காரும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டோட ஹைட்டை குறைக்காதீங்க. அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஃப்ரண்ட்டோட ஹைட் மேலேயே இருக்கட்டும், லைட்டாக மேலே ஏற்றிக்கோங்க. இந்த இடத்துல ஹைட்டை குறைக்காதீங்க, சைடில் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதோட ஷோல்டர் அளவும் நம்ம கம்மி பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நான் ஊக்ஸ் வைக்க போகிறேன். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல எவ்வளோ கட் பண்ணணும் அந்த மார்ஜினை வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஊக்ஸ் பட்டி வைக்க போகிறேன். அதில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹார்மோல் குடைய போகிறோம். ஏன்னா இதில் ரெடிமேடில் குடையில பேக்கோட ஃப்ரண்ட்டு கொஞ்சம் குடைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ அதே அளவு தான் நேஷ் வெட்ட போகிறோம். அதே சேம் பாடி லூஸ் தான் 7.5. ஸோ இது மாதிரி பிரித்து நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்டில். இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டேன். இவ்வளோ தாங்க. இப்போ பேக்கும் ஃப்ரண்ட்டும் ரெடி நம்மளுக்கு. இதை வந்து நம்ம ஸ்லீவையும் கட் பண்ணிட்டு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸோ இதை ஸ்டிச்சிங் வீடியோ இப்போ நான் ஃபுல்லாக போட முடியாது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போட கை ஷேப் எடுக்கணும். நீங்கள் எடுத்துகிட்டு
கரெக்டாக இப்படி வச்சு பேக் அளவுக்கு நீங்கள் ஷேப் கொடுத்துக்கோங்க. மார்ஜின் விட்டுட்டு இது எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லீவை வச்சு மார்க் பண்ணி எக்ஸஸாக விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ஸ்லீவோட அளவு. அவளுக்கு சின்ன கைனா பிடிக்காது. ஸோ உங்களுக்கு நேஷ் வந்து இங்கே வருது அவளோட கையளவுக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ வைக்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் இவ்வளோ துணி உள்ளே விட தேவையில்ல, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பா பாப்பா. ஸோ ஷேப் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லீவ் வந்து ரெடி. இது இன்னொரு தையல் அடிச்சுக்கோங்க. இப்படி அடிக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி லூஸ் வந்துருச்சு, நெக்கோட அகலமும் குறைஞ்சிச்சு, ஹைட்டும் குறைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட இது 38 சைஸ் ப்ளவுஸ் நான் 30 சைஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நம்மளால் முடியாது எதுவும் இல்லை. நிறைய டைலர்ஸ் ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குண்டான பேமெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த மாதிரி ஆல்ட்ரெல்லாம் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ ஆல்ட்ரில் நிறைய வேலை இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு எவ்வளோ வேலை கொடுத்துருக்கோம். பிரிக்கணும், இந்த மாதிரி வந்து ஆல்ட்ரு பண்ணணும், மூளைக்கு வேலை கொடுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் டைலர்ஸ் கண்டிப்பாக தைச்சி தருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.